ஜிடி நாயுடுவாவே ஆகி நடிச்சிருக்காருனா சூப்பரா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அடுத்து நம்ம ஊருக்கு யார் கஷ்டப்பட்டிருக்காங்களோ அவங்கள இன்னுமே நம்ம ஆளுங்க படம் பார்த்துமே கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஆடியன்ஸுமே இன்னும் கொஞ்சம் நல்லா மாறணும். ரத்தம் ஃபுல்லா மாதவன், அதை தாண்டி ஜிடி நாயுடுவாவே ஆகி நடிச்சிருக்காருனா சூப்பரா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அடுத்து என்ன நடக்கும்ன்ற மாதிரி இன்வால்வ் ஆகி பின்னாடி வேற பசங்க கேங்லாம் வந்திருந்து காமெடி சீன்ஸுக்குலாம் அவனுங்க வேற கமெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு அதெல்லாம் நல்லா சிரிச்சு கடைசியில இந்த ஜெயராம் சார் வந்து கோவில் விட்டு வெளியே வர சீன்லாம் வந்துட்டு நிறைய பேர் அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. சப்போர்ட்டிங் ரோல் ஆரம்பத்துல வந்துட்டு இந்த யூஎம்எஸ் டிரான்ஸ்போர்டேஷன் அந்த மீட்டிங்ல வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணி கலாய்ச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரு. கடைசியில அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணி நல்லா எடுத்துட்டு போனாங்க. அடுத்து என்னடா நடக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சாங்க. இப்போ 9th 10th சிலபஸ்ல வேற போட்டிருக்கேன்றாங்க. நல்லா 9th 10th ஹிஸ்டரி செம்ம ட்ரை. இந்த சாப்டர் நல்லா கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா அந்த மாதிரி நல்லா. நான் வந்து ஆக்சுவலா சரி அவரு கேமரா வச்சு எடுப்பாரு, நான் சரி நெஜப்பிக்கு போடுவாங்க வெயிட் பண்ணேன், கடைசியில போடல. ஆனா நல்லா இருந்துச்சு. நல்லா அப்படியே ஜெர்மன் பீப்புள் அவர் ஜெயில எல்லாம் உட்காந்துலாம் என்னடா வெள்ள குளிருதுரா, நான் ஜெயில 2 நாள் இருந்துட்டு வரேன்டா அப்படின்லாம் சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. நல்லா இன்ஸ்பைரிங். அந்த காலத்துல அவ்வளோ டெக்னாலஜி கிடையாது, எதுவுமே கிடையாது. அவ்வளோ இருந்துமே அவர் அவ்வளோ அச்சீவ் பண்ணி நிறைய இது பண்ணியிருக்காரு. இந்த காலத்துல நிறைய டெக்னாலஜி இருந்தோம், நாங்க சும்மா ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நல்லா இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு, படம் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நல்லா ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நாங்க வந்து பிசினஸ்னா என்னன்னா ப்ராஃபிட் நிறைய வந்துச்சுன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இது. ஆனா சரி பிசினஸ்ல வந்துட்டு காம்படிட்டர்ஸ் எப்படிலாம் போட்டு அடிப்பானுங்க, இது வே ஆஃப் திங்கிங்லாம் வந்துட்டு ஒரு ஐடியா கிடைச்சது. சூப்பரா இது பண்ணி மாதவன் நல்லா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆக்சுவலாக கிருஷ்ணகுமார் சாருக்கு இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா ஆக்சுவலாக நிறைய விஷயம் நம்மளோட மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போவே தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா சொட்டன் ஆயிடு ஃபோட்டோவில் பார்த்துட்டு சொட்டன் ஆயிடுன்னு கத்திட்டு இருந்தாங்க. அவருக்கு முடி கொட்டிடுச்சுன்னு சொட்டன் ஆயிடு கத்திட்டு. ஆனால் ஒரு ஹிட்லர் வந்திருந்தார் படத்தில். ஸோ அவரை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமாக கூச்சல் போட்டிருந்தாங்க. ஹிட்லரை பற்றி இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, சும்மா அந்த மீசக்காரரை பார்த்துட்டு கத்துறானுங்க. ஆனால் நாயுடு பார்த்தா சொட்டன் ஆயிடும் கத்துறானுங்க. ஸோ நம்ம ஊருக்கு யார் கஷ்டப்பட்டிருக்காங்களோ அவங்கள இன்னுமே நம்ம ஆளுங்க படம் பார்த்துமே கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஆடியன்ஸுமே இன்னும் கொஞ்சம் நல்லா மாறணும் நம்ம ஆளுங்க. அதனால தான் வந்து இந்த படத்தோட மெயின் கான்செப்டே ஸ்டார்டிங்லேயே வந்து இவரை பற்றி புக்ஸில் வரணுன்ட்டு தான் போராடி இருப்பாங்க. இவரை பற்றி நம்மள ஆளுங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேரை பற்றி நம்ம ஊருக்கான கஷ்டப்பட்டு நம்ம ஊருக்கு போராடின நிறைய பேரை பற்றி நமக்கு தெரியாது. இன்னுமே கப்பலோட தமிழை பற்றி யாருக்கு தெரியும்? எத்தனை பேர் அதோட பேசுகிறாங்க? கப்பலோட தமிழும் சரி, கொடிக்காத்த குமரனும் சரி, அவரை பற்றி யாருக்கு தெரியும்? எத்தனை பேர் பேசுகிறாங்க? அந்த மாதிரி நம்ம ஊருக்கு கஷ்டப்பட்ட இன்வென்ஷன் பண்ணவங்க நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதை பற்றி தான் படம் எடுத்துருக்கு. இப்போவுமே தேட்டரில் எல்லாரும் அவரை கலாச்சிட்டு தான் இருக்காங்க. எதுக்கு வந்து படம் பார்க்குறாங்கன்னு கூட தெரியல. இன்னும் இந்த மாதிரி படம் வந்து மாதவன் சாருக்கும் கிருஷ்ணகுமார் சாருக்கும் சீரியஸாக ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படைப்பை வந்து அவங்க வந்து இப்போ நான் ராக்கெட்ரி இங்கே தான் பார்த்துருந்தேன், நம்பி எஃபெக்ட். அப்துல் கலாம் சார் பற்றி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். கலாம் சார் என்னெல்லாம் பேசியிருக்காரு யூடியூப் சேனலில் பார்த்துருக்கோம். அவர் எவ்வளோ நம்ம அவரை பற்றி தெரிஞ்சிருக்கோம், எல்லாருக்குமே அவரை பற்றி தெரியும். ஆனால் நம்பி நாராயணன் சாரை பற்றி அவங்க படம் எடுத்ததால் தான் நமக்கு தெரிய வந்தது சீரியஸாக. ஸோ அந்த எஃபெக்ட்டுக்கும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கங்க்ராட்ஸ். நான் இங்கே தான் அந்த படம் பார்த்துருந்தேன். அவரை பற்றி எனக்கு அந்த படம் பார்த்துக்கப்போ தெரியும். அதே மாதிரி ஜிடி நாயுடு பற்றி நான் சீரியஸாக இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு மனுஷன் இருக்காருன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவே நான் இந்த படம் வந்து நீ பார்த்துருந்தேன். சீரியஸாக அந்த டீமுக்கு மேடி சாருக்கும் கிருஷ்ணமாசனுக்கும் ஹேட்ஸ் ஆஃப். அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரகுபதி சார் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரகுபதி சாரும் குருவிழா சார் இவங்க தான் பண்ணியிருந்தாங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சீரியஸாக ரொம்ப நன்றி இந்த மாதிரி படம் எடுத்ததுக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டீம், தேங்க்யூ. இப்போ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. ஜிடி நாயுடுன்னு ஒருத்தர் தெரியும், பட் ஆனால் அவர் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காருன்றது வந்துட்டு மேடியால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ் டு மேடி ஃபார் திஸ் ஃபிலிம். அப்புறம் ஒரு இவ்வளோ அப்போவே வந்துட்டு ஜெர்மனில் ஹிட்லர் பார்த்து இது பண்ணியிருக்காரு, அதெல்லாம் வந்துட்டு ட்ரூவான்னு தெரியல. இஃப் இட்ஸ் ட்ரூ வந்துட்டு அது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா கடைசியில் அவரோட பேசிக்கான அடிப்படையான தேவையே வந்துட்டு அவர் காப்பாற்றிக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. அவர் என்னென்னமோ பண்ணணும்னு நினச்சாரு, கடைசியில் அவரோட சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கே அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக போயிடுச்சு. அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி ஜிடி நாயுடுன்றது வந்துட்டு இன்னும் நம்மளை நிறைய பேர் தெரியணும், நிறைய பேர் அதை பற்றி பேசணும். அந்த டெக்ஸ்ட் புக்ஸில் அந்த மாதிரிலாம் இன்னும் நிறைய வரணும், இதை பற்றி நம்ம நிறைய பேசணும். இந்த படம் வந்தது வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம். இன்ஃபர்மேஷன் மேக்கிங் சூப்பராக இருந்துச்சு. ஏஐலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் அது அவ்வளோ இதுவாக இல்லை, கன்வின்சிங்காக தான் இருந்துச்சு. ப்ளஸ் துஷாரோட ஆக்டிங் வந்துட்டு சூப்பராக தான் இருந்துச்சு.
மேடியோட ஆக்டிங், சத்யராஜோட ஆக்டிங், எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஜெயராமனோட ஆக்டிங், அவர் எக்ஸ்பிரஷன்ஸ், அவர் இதெல்லாம் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஆமாம், இது எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இது நாட் ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்ரி ரொம்ப ஸ்லோவாக போகும் அப்படிலாம் இல்லை, அடுத்தடுத்து கதை மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்க போகிறோம், ஒரு பயோபிக் பார்க்க போகிறோம், அது மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு அடுத்தடுத்து கதை மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்துட்டு யார் வேணால் பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸு எல்லாம் யார் வேணால் பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லாவே மேக் பண்ணியிருக்காங்க. ஜிடி நாயுடுவோட ட்ரூ ஸ்டோரி அப்படின்றதுனால கண்டிப்பாக அவங்க ரொம்ப சர்ச் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. எல்லாமே ரொம்ப பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்தோட அந்த விஷுவலைஸ்லாம் காட்டுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த பிளேஸ், அந்த காரு, அந்த பைக்ஸ் அதெல்லாமே ரொம்ப காட்டியிருந்தாங்க. படம் எங்கேயும் லேக் இல்லாமல் ரொம்ப சூப்பராகவே போயிருந்துச்சு, நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. ஸ்கூலில் கண்டிப்பாக பார்க்கலாம். இது வந்து நமக்கு வந்து அந்த ஸ்டோரிஸ்லாம் மறைச்சிருப்பாங்க, வேறு ஏதாவது மாற்றி சொல்லியிருப்பாங்க. இவங்க ட்ரூ ஸ்டோரி என்ன எப்படின்றத நமக்கு உண்மை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்டிங் அந்த படத்தில் எல்லாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. துஷாரா விஜயன், மாதவன் சார் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹிட்லர் வர சீன்ஸ்லாம் அவங்க கொஞ்சம் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியோட அந்த ஃபுட்டேஜும் இப்போ இருக்கிற ஃபுட்டேஜும் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் மேட்ச் ஆச்சு. அதுலேயும் ஒன்று டிஃப்ரென்ஸ் தெரியல நமக்கு ஸ்கூலில். ஓகே, கண்டிப்பாக தோணுது. இப்போ இந்த படம் வந்திருக்கு, இது எல்லாருமே பார்த்துட்டு இதுக்கப்புறம் அவங்க ஆட் பண்ணால் கூட நமக்கு அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வர ஜென்ரேஷன் எல்லாருமே அதை பற்றி நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா அவரை பார்க்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், அடுத்தடுத்து முன்னேறணும் அப்படின்னு தோணும். ஒரே இடத்துல நிற்கக்கூடாது, நம்ம நேர்மையாக இருந்தால் நம்மளுக்கு வெற்றி வரும். அதே மாதிரி யார் இப்போ ஒரு வேலையை கொடுத்தானா அதே வேலையை விட்டு நம்பிக்கக்கூடாது, அடுத்தடுத்த வேலையை ட்ரை பண்ணால் வாழ்க்கையில் முன்னேறணும். அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். படம் சூப்பராக இருக்குது. மாதவன் 100% ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. சத்யராஜ், ஜெயராம், நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஒரு மாதிரி ஸ்மூத்தாக தான் போச்சு. அடுத்த சீன் என்னன்ற மாதிரி போர் அடிக்கல. ஆட்டோபயோகிராஃபின்னா கொஞ்சம் போர் அடிக்கும், இது வந்து பரவாயில்ல, சூப்பராக இருந்தது. நானே ஜிடி நாயுடு பற்றி படித்ததில்லை, இன்றைக்கி படம் பார்த்து தான் அவர் இவ்வளோ பண்ணியிருக்காரான்றது தெரியும். இது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கெல்லாம் வந்து இது ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி இருக்கும். பெருமையாக இருந்தது ஜிடி நாயுடு பற்றி நினைக்கும் போது, பரவாயில்லையே அப்படின்ட்டு. படம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. மேடி பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி ராக்கெட் எம்பி பண்ண மாதிரி தான், ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. ஜிடி நாயுடு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு இன்ஃபர்மேட்டிவான படம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள். நாங்கள் புக்கில் படித்து கற்றுக்காக இந்த படத்தை பற்றி ரொம்ப நாளாக கற்றுக்கிட்டோம். ஸோ எல்லா ஃபேமிலி வந்து பாருங்கள். எல்லார் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. மீன் சத்யராஜோட ஆக்டிங் ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. ப்ளஸ் துஷாராவோட எல்லாம் ஒரு நேச்சுரலாக அவங்க கொடுத்த ரோலை நம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. லைக் அவர் ரியலைஸ் பண்ணி ப்ளஸ் ஃபைனலாக ஒரு குட் பர்சனாக சேஞ்ச் ஆகிருக்காரு. ஸோ எல்லாம் வந்து ஃபேமிலியோட பாருங்கள். வெரி இன்ஃபர்மேட்டிவான படம். ரொம்ப நேச்சுரலாக காமிச்சிருந்தாங்க. அவர் எங்கே ஜெர்மனியில் போய் வேர்ல்டு வார் அப்போ எப்போ இது ஸ்டக் ஆகிருக்காருங்க. ஸோ அவர் எப்படி மறுபடியும் இந்தியாவுக்கு வராரு, அவரோட அசட்ஸ் எப்படி ரிகெயின் பண்ணுறாங்க செகண்ட் ஹாஃப். ஸோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான். பயோபிக் ப்ளஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான். இல்லை ஃபேமிலியோட வந்து பாரு. ஆமாம். அதான் நான் சொல்கிற மாதிரி தான், எங்கள் ஸ்கூலில் கூட இவ்வளோ படித்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த விஷுவல்ஸ் படத்தில் ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு மூவி டீம் அண்ட் மேடி எல்லாம் நடிச்சவங்க. ஜிடி நாயுடு படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஓரியன்டான சப்ஜெக்ட், ரொம்பவே நல்லா இருக்குது. மாதவனும் ஆக்டிங் வேறு லெவல். அலைப்பாயுதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு மாதவனா ரொம்ப பிடிக்கும். அந்த அவருடைய ஆக்டிங் ஸ்கில் அப்படியே மேலே தான் போயிட்டுருக்கு. ஏஜ் ஆனாலும் கொஞ்சம் கூட குறையில. இதில் அவருக்கு கூடவே இருந்த சத்யராஜோட எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்து என்னன்னு ஆர்வமாகவே இருக்கும் படம் பார்க்க. ஸ்கூல் டேஸில் நம்ம பாட புக்கில் தான் அந்த சப்ஜெக்டை பார்த்துருப்போம். ஜிடி நாயுடு ஐயாவின் வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி அப்படியே இங்கே படமாக எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இவங்க சொத்தை பறிமுதல் பண்ணணுன்னும் போது இவங்க நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதெல்லாம் எப்படி பாதுகாக்கணுன்றதை ஒரு ட்விஸ்டடாக கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு. தேட்டரில் போய் பாருங்கள் கண்டிப்பாக. ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆமாம். தேவையில்லாத கமெண்ட்ஸ் தான். மேடியை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன சீன்ஸுக்கெலாம் தேவையில்லாத கவுண்டர் கொடுக்கறது. இப்போ இருப்பாங்களே, ஒரு ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான், பகல் இரவு இன்பம் துன்பம்னு இருக்க மாதிரி அகெயின்ஸ்டாகவும் நடக்க தான் செய்யும். தேவையில்லாத கவுண்டர்லாம் கொடுத்தாங்க தேட்டரில். நம்ம அதெல்லாம் இக்னோர் பண்ணிடணும், பாசிட்டிவாக மட்டும் போகணும், அவ்வளோதான்.